அந்நிய தொழிலாளர்களையே நம்பியிருப்பதை குறைக்க உள்நாட்டினருக்கு போட்டி தன்மைமிக்க ஊதியம் வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். நல்ல சம்பளத்துடன் நியாயமான வேலை நிபந்தனைகளுடன் வரும் வேலை வாய்ப்புகளில் மலேசியர்களுக்கே முன்னுரிமை தரப்பட வேண்டும் என ஸ்லாங்கோர் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். எண்ணெய் நிலைய கெஃபே கடைகளிலும் பல்பொருள் விற்பனை கடைகளிலும் அந்நிய நாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த அனுமதிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் கூறியிருப்பது குறித்து கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கத்தின் முடிவு கால சூழலுக்கு ஏற்ப வளர்ந்து வரும் அத்தொழில்துறையின் தேவையை உணர்த்துகிறது. ஆனால் மலேசியர்களை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. மிக குறைந்த ஊதியத்தை கொடுத்தால் அவர்களை கவர்ந்தெழுக்க முடியாது. இதனால் நாம் தொடர்ந்து அந்நிய தொழிலாளர்களையே சார்ந்திருக்க வேண்டும் என குணராஜ் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தொழிலாளர்களுக்காக ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை பிரச்சினையை தீர்க்க சமசீரான அணுகுமுறை அவசியம் என அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் முகவர்கள் மூலமாக அல்லாமல் வெளிநாட்டவர்களை நேரடியாக வேலைக்கெடுக்க எண்ணெய் நிலைய நடத்துனர்களை அனுமதிக்கும் முடிவையும் குணராஜ் வரவேற்றுள்ளார். இதன் மூலம் முகவர்கள் என்ற பெயரில் பொறுப்பற்ற இடைத்தரகர்கள் அந்நிய தொழிலாளர்களை சுரண்டுவதை தடுக்க முடியும். முதலாளிகளின் நேரடி பார்வையின் கீழ் வருவதன் மூலம் அந்நிய தொழிலாளர்கள் நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என குணராஜ் தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.